மாநில நிர்வாகிகள் பங்கேற்கும் தேர்தல் ஆலோசனை கூட்டத்தை மதுரையில் பாஜக ஜூன் 8ஆம் தேதி நடத்த உள்ள நிலையில் இதில் மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக தேர்தல் வியூக வகுப்பாளருமான அமித்ஷா கலந்து கொண்டு 10,000த்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளார். மதுரை ஒத்தக்கடை விவசாய கல்லூரி அருகே சுற்றுச்சாலையில் அமைந்துள்ள வேலம்மாள் மைதானத்தில் வரும் 8ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் நடைபெற உள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையை ஏற்று பணி செய்வதாக இருந்தால் கட்சியில் தொடருங்கள், இல்லையேல் கட்சியில் இருந்து விலகி நில்லுங்கள் என சொல்வதற்காகவே அமித்ஷா வருகை தர உள்ளதாக சொல்லப்படுகிறது. நயினார் நாகேந்திரன் தான் இனி தமிழக பாஜகவின் முகமாக செயல்படுவார் என்பதை நிர்வாகிகள் மத்தியில் தெரிவிக்க இருக்கும் அமித்ஷா உட்கட்சி பிரச்சனைகள், வார் ரூம் மூலம் கூட்டணிகளை உடைக்க நினைப்பதோடு மாநில தலைமைக்கு எதிராக செயல்படுபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கவும் அவர் திட்டமிட்டுள்ளார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சமீப நாட்களாக புதிய நிர்வாகிகளை நியமித்து மாநிலம் முழுவதும் பல்வேறு சுற்றுப்பயணங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஊடகங்களை அவர் அதிகம் சந்திக்க தவறுவதை சுட்டிக்காட்டி எழும் விமர்சனங்களை தொடர்ந்தே அமித்ஷா இம்முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தான் மாநில தலைவராக பொறுப்பேற்ற போதே தான் ஒரு தென்றல் என்றும் அப்படியான செயல்பாட்டையே தன்னால் கொடுக்க முடியும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்தார். இப்போது வரை அப்படித்தான் அவர் செயல்பட்டு கொண்டும் இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கட்சியினரை ஒருங்கிணைக்க அமித்ஷா விரும்பும் நிலையில் உட்கட்சி மோதலை நிறுத்திவிட்டு மாநில தலைவரை ஆதரிப்பதோடு திமுகவை 2026 சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்க எல்லாவித முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் என கட்சி நிர்வாகிகளுக்கு உறுதிப்படை கூட்டத்தில் அமித்ஷா தெரிவிக்க இருக்கிறார். அதோடு தமிழகத்தின் பல்வேறு சமுதாய தலைவர்களையும் சந்திக்க திட்டமிட்டிருக்கும் அமித்ஷா கூட்டணி கட்சி தலைவர்களையும் இந்த பயணத்தின் போது சந்தித்து தேர்தலில் அனைத்து சமூகத்தினரிடமும் தங்கள் கூட்டணியின் கொள்கை முடிவுகள் சென்று சேர்வதை உறுதி செய்ய பல்வேறு திட்டங்களையும் வகுத்து கொடுக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜகவின் மைய குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பூத் கமிட்டி அமைப்பது, மாநிலத்தில் பாஜகவை வளர்ப்பது, மாநில தலைமையை வலுப்படுத்தும் விதமாக பிற தலைவர்கள் அனைவரும் புதிய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு ஒத்துழைப்பு அளிப்பது உள்ளிட்டவற்றை பற்றியும் மூத்த நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசிக்க உள்ளதாக தெரிகிறது. அமித்ஷாவின் வருகை பாஜகவை புதுப்பிக்க செய்யப்படும் யுக்தி என்றும் மாநில தலைவருக்கு கீழ் இணைந்து கட்சியை பலப்படுத்துங்கள் என்று சொல்வதற்கான கூட்டமாகவே அவர் கலந்து கொள்ளும் கூட்டம் இருக்கும் என்றும் பாஜக மேலிட தலைவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது.